சரி ஓகே பார்த்துக்கோ. ம் நெல்லு. யார் அந்த பையன்? ஃப்ரெண்டுப்பா. பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே. சரிப்பா, நாங்க பேர் லவ் பண்றோம். ரொம்ப நல்ல பையன். நீங்க வேணா ஒரு டைம் பேசி பாருங்க. அம்மா இல்லாம செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு என்கிட்டயே வந்து இவ்வளவு தைரியமா சொல்ற. நீங்க எனக்காக ஒரு டைம் பேசி பாருங்கப்பா. ரொம்ப நல்ல பையன். பேசுறேன். வாங்க அங்கிள், எது பேசணும்னு சொன்னீங்களாம்மா? என்ன படிச்சிருக்க நீ? என்ன பண்ற? நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். இப்போ படித்த படிப்பு வேலை கிடைக்கல. ஃப்ரெண்டு கூட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா? சொந்தமா வீடு காரு இதெல்லாம்? இல்லை அங்கிள், இனிமேல் தான் வேலை கிடைச்சனே ஒவ்வொன்றா. ஒண்ணுமில்லாத நாய்க்கு என் பொண்ணு கேக்குதாக்கும். அங்கிள் அப்படிலாம் பேசாதீங்க. அவனால பார்த்துப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. எப்படா பாத்துக்குவ? ஒரு படிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? தம்பி, என் பொண்ணு பின்னாடி சுத்துறத விட்டுரு. என் பொண்ணுக்கு எங்க சம்பந்தம் பண்ணணும் எனக்கு தெரியும். ஆமா பாப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா, ரொம்ப நல்ல பையன்ப்பா. எனக்காக ஒரு டைம் பேசுங்கப்பா. நான் சொல்றத கேளுமா. அங்கிள் ஒரு நிமிஷம். ஏன் அங்கிள், நீங்கள் 25 வயசு இருக்கும்போது உங்ககிட்ட சொந்தமாக வீடு இருந்துச்சா? அட்லீஸ்ட் ஒரு காரு? என்ன தம்பி வாய் நீளுதா? நான் உங்களுக்கு தப்பு சொல்லல. இப்போ இருக்க பேரண்ட்ஸே அப்படி தான். பையன் நல்லா வசதியாக இருக்கானா, சொந்தமாக வீடு கார் இருக்கான்னு பார்க்க தவிர அவன் நல்லவனா நல்லா வச்சு பார்த்துப்பானா அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. இப்போ கூட ஒன்றும் இல்லை அங்கிள், உங்கள் பொண்ணு கூட கிளம்பி தெரியாமல் இல்லை. உங்கள் சம்மதி காசு வெயிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நான் வெயிட் பண்ணுறேன்.